சக்தி. அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நவராத்திரி விழாவின் 3வது நாளான இன்று அன்னைக்கு ஞானதேவி அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. சுயம்பு அன்னைக்கு நவதானியங்களால் அல்லது சிறுதானியங்களாலான அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. ஞானம் என்றால் அறிவு. ஞானத்தை கொடுக்கக்கூடிய தேவி ஞானதேவி. அந்த ஞானம் இருந்தால்தான் மனிதன் நல்லவனாகவும் ஒழுக்கமுள்ளவனாகவும் வாழ முடியும். இந்த ஞானத்தை பெறுவதற்கு நாம் ஞானதேவியை வழிபட வேண்டும். அதாவது புதன் நவகிரகங்களில் புதன் கிரகம் ஞானதேவியை அம்சமாக கொண்டது. ஞானதேவி புதனை சொல்லுவாங்க. புதன்கிழமை ஒரு சிறப்பான நாளாக சொல்லுவாங்க. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அப்படிப்பட்ட இந்த புதன் கிரகத்தினுடைய அம்சமான ஞானதேவியை பற்றி நாம் சில கருத்துக்களை தெரிந்து கொள்ள போகின்றோம். நவராத்திரி விழாவில் எல்லா மாவட்டங்களும் கலந்து கொண்டு சிறப்பாக தொண்டு செய்கிறார்கள். இன்றைக்கு சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள் கலந்து கொண்டு விழாவினை சீரும் சிறப்புமாக செய்திருக்கிறார்கள். பக்தர்களுடைய ஒரு ஆதரவு இல்லை என்றால் எல்லா காரியங்களுக்கும் அவர்கள் உறுதுணையாக இருப்பதே இந்த அறநிலையினுடைய சிறந்த ஒரு அமைப்பு. ஞானதேவியானவள் 6 கரங்களை உடையவள். 2 கரங்களில் பரசு பாசத்தையும் 2 கரங்களில் கிளியிலும், அடுத்தது கரும்பு, மரகத வீணையோடு மாணிக்க வீணை, மரகத வீணை என்பார்களே, அந்த யாழ் போன்ற ஒரு வீணையை கையில் ஏந்தி இருக்கின்றாள். அதாவது ஏன் மனிதனுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடைக்கின்றது என்றால், பிற உயிரினங்கள் வலிமையாகவும் வேகமாகவும் இருந்தாலும் அதனால் ஒன்றை கற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு என்ன தெரிஞ்சதோ, அதுக்கு என்ன பழக்கமோ அதை மட்டும்தான் அது செய்யும். ஆனால் மனிதன் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளக்கூடியவன். விண்வெளிக்கெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணி என்னென்ன செய்யலான்றதெல்லாம் எல்லா நாடுகளும் போட்டி போட்டுக்கொண்டு செய்கின்றன. மற்ற உயிரினங்கள் செய்ய முடியாது. அதனால்தான் மனிதனுக்கு 6 அறிவு படைத்து அவன் வாழ்க்கையில் நல்லதை செய்யணும், பிற உயிர்களுக்கும் அவன் உறுதுணையாக இருக்கணுன்றதுக்காகத்தான் 6 அறிவு படைத்து கடவுள் அனுப்பினார். மனிதனாக இருப்பதனுடைய பெருமையே நம்மால் விரும்பிய எதை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறு ஒரு கலையை கற்றுக்கொள்ளும் பொழுது அதில் உள்ள நுட்பமான விதிகளும் எளிதில் வசப்பட வேண்டுமானால் மனிதனால் மட்டும்தான் முடியும். கல்வி, ஞானமும், நிறைவான ஞாபக சக்தியும், நல்ல ஒழுக்க சிந்தனைகளும் எதிர்காலத்துக்கு உரிய வாழ்வுக்கு வழி அமைத்து தரும் தேவியாக இந்த ஞானதேவியை நாம் கல்வியில் சிறந்த விளங்க வேண்டும், நல்ல அறிவு வேண்டும், நன்றாக உழைத்து எதிர்காலத்தில் முன்னேற வேண்டும். இதுக்கெல்லாம் நமக்கு சிறந்த அறிவு வேண்டும். அந்த அறிவை கொடுப்பவள் ஞானதேவி. அதனால் அவளை நாம் வழிபடுகின்றோம். அதாவது ஞானதேவியை வழிபடுவதால் கூறிய அறிவும் புலமையும் நினைவாற்றலும் நல்ல பலன்களும் நமக்கு கிடைக்கும். அடுத்து சிறுதானிய காப்புன்னா அம்மா அருள்வாக்கில் அந்த காலத்தில் சொன்னாங்க. பழைய மிருகங்கள்லாம் காட்டிலேருந்து வெளியே வரும், பழைய முறைக்கு நீங்கள் மறுபடியும் போவீங்க, பழையபடி மாட்டு வண்டியே தேடுவீங்க அப்படின்ற அருள்வாக்க எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஊட்டி, கொடைக்கானல் இதில் பார்த்திங்கன்னா காட்டு எருமைகள், சிங்கம், புலி, அடுத்தது யானைகள், இப்படி எல்லாமே ஒவ்வொன்றா அந்த காட்டை விட்டு உணவை தேடி நாட்டுக்கு வருகிறது. ஒரு யானை பார்த்திங்கன்னா லாரியில் கரும்பு ஏற்றின்னு போயிருந்தாக்கா அதை மடக்கி அது பாட்டுன்னு நிறுத்தி சாப்பிட்டுக்கிட்டு அப்புறமா அனுப்பி வைக்குது. அந்த மாதிரி
காட்டு விலங்குகள் நாட்டுக்கு வரும் என்று அம்மா சொன்னது பலித்து விட்டது. அடுத்தது சிறுதானியங்களை எல்லாம் நீங்கள் உபயோகிக்க வேண்டும். உடல் நலனுக்கு அது மிகவும் நல்லது. சிறிய பொருள் என்றாலும் அதற்கு மதிப்பு கூடுதல் அதிகமாக இருக்கும். கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது என்பார்கள். அதுபோல் இந்த சிறு சிறு தானியங்கள் உடலுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ ஹோட்டலில் போனால் கூட வரகரிசி தோசை, கப்பு தோசை, சிறு சிறு கேழ்வரகுல தோசை அப்படின்னு பெரிய பெரிய ஹோட்டலில் கூட சிறுதானியத்தை பயன்படுத்தி மக்களுக்கு உடல் நலத்துக்கு நல்லதுன்றதுனால அதை கொடுக்குறாங்க. அதனால தான் அந்த சிறுதானியத்துக்கு பெருமை அளிக்கும் வகையில் நாம் சுயம்பு அன்னைக்கு சிறுதானிய காப்பு அணிந்திருக்கிறோம். இந்த சிறுதானியத்தில் நார் சத்து, ஊட்டச்சத்து நிறைந்த, அதாவது உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இந்த சிறுதானியம் இருக்கின்றது. நமக்கு ருசிக்கு அது பிடிக்காது, ஆனால் அதை சாப்பிட்டு அதை ஒரு முறையாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது உடல் நலத்துக்கு மிகவும் நல்லது. குறிப்பாக சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் சிறுதானியத்தை அதிக அளவு பயன்படுத்துவது நன்றாக இருக்கும். அதாவது சீரான உடல் நலம் தரும் சிறுதானிய காப்பில் சுயம்பு அன்னையையும் ஞானதேவி திருக்கோலத்தில் ஆதிபராசக்தி அன்னையையும் தரிசித்து கல்வி, ஞானம், கூறிய அறிவு என வாழ்வில் எல்லா நலன்களும் நாம் பெற்று நல்ல முறையில் வாழ்வோமாக என்று கூறிக்கொள்கின்றேன். அடுத்தது ஒரு சிறு கதைக்கு வருவோம். ஒரு காட்டில் ஒரு சாமியார் இருந்தார். அவர்கிட்ட போய், ஒரு துறவின்னு சொல்லுங்களா, துறவி, அவர்கிட்ட ஒரு விவசாயி வந்தான். ஐயா, கடவுளால் முடியாதது ஒன்றும் இல்லையா? கடவுள் எல்லாத்தையும் செய்வாரா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஏன் கட்டாயம்? கடவுள் எல்லாத்தையும் செய்வார். கடவுளால் முடியாத எந்த காரியமும் கிடையாது. உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு சொன்னான். அப்போனா என்கிட்ட இருக்கிற தரிசு நிலங்கள் ஒரு 6 ஏக்கர் இருக்குது. அந்த 6 ஏக்கர் தரிசு நிலங்களில் எது போட்டாலும் வரமாட்டேங்குது. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நல்லா கடவுளை வேண்டிக்க, அதாவது உழுதல், நீர் பாய்ச்சுதல், விதை விதைத்தல் போன்ற காரியங்களில் அதுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய். ஒன்றும் பிரச்சனை இருக்காது, உனக்கு நல்ல பலன் கிடைக்கும். தரிசு நிலத்தில் விளையாதுன்னு யார் சொன்னா? தரிசு நிலத்தில் விளையக்கூடிய பொருள் கட்டாயம் விளையும் அப்படின்னு சொல்லி நீ கடவுள் நம்பிக்கையோடு போ, கடவுளை நன்றாக வழிபடு, கடவுளை நன்றாக வேண்டிக்கொள், உன் தரிசு நிலமும் நல்ல பலன் கொடுக்கும் என்று சொல்லி அனுப்புகிறார். இவர் போயிட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு வர்றார். சாமி சாமி சாமி, என்னப்பா ஏன் பதறின்னு வர அப்படின்னு கேட்கும்போது, கடவுள் என்னை ஏமாற்றிட்டாரு. என்னது, கடவுள் உன்னை ஏமாற்றிட்டாரா? நீ என்ன கொடுத்த, அதை வாங்கிட்டு கடவுள் உன்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த துறவி கேட்குறாரு. இல்லைங்கய்யா, நீங்கள் தானே சொன்னீங்க கடவுளால் முடியாதது ஒன்றும் இல்லை, நீ போ, பக்தியோடு இரு, எல்லாம் உனக்கு நல்லது நடக்கும் தானே சொன்னீங்க. நீங்கள் சொன்ன பிரகாரமே நான் போய் எல்லாம் வழிபாடு செய்கிறது, என்னால் முடிஞ்ச தர்மம் செய்கிறது, தீய பழக்கங்களெல்லாம் விட்டுட்டேன். நல்லா எப்போவுமே கடவுளையே நினச்சி தியானித்து பாடல்களை பாடி அவன் புகழியை பாடி நான் 6 மாதம் ஒழுங்காக தான் இருந்தேன். ஆனால் போய் பார்த்தா நிலத்தில் ஒன்றுமே காணோம் அப்படின்னு. நீ என்ன சொல்கிற, வா போகலான்னு சொல்லிட்டு அந்த நிலத்தை கூட்டினார். என்னப்பா, நிலத்தை நீ ஒன்றுமே பண்ணலை, உழலை, தண்ணி பாய்ச்சலை, விதை விதைக்கலை, ஒன்றுமே செய்யலை, நீ சாமியே கும்பிட்டுன்னு உக்காந்துருந்தா இங்கே தானாக நிலத்தில் வளர்ந்துடுமா? அதனால் சாமியை கும்பிடணும், அதே சமயத்தில் நம்ம கடமையும் செய்யணும். நம்ம கடமையை செய்யாமல் நான் கடவுளையே தியானிச்சுட்டு இருக்கேன், எனக்கு எல்லாம் கிடைச்சிடும்னா அதெல்லாம் நடக்காத காரியம். கடவுள் வழிபாட்டோடு கடமையும் செய்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்
நீ உன் கடமையை செய்யாத வழிபாடை மட்டும் செய்தினா கடவுள் உனக்கு இன்னும் நல்லதை செய்திட மாட்டார். ஆகையால் நீ போ, உன் நிலத்தில் தண்ணி பாய்ச்சி உழு, ஏதாவது விதை, கடவுளை வேண்டிக்கோ, உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். அவருக்கு புத்திமதி சொல்லி அனுப்புகிறாரு. அது மாதிரி அந்த விவசாயம் போய் செய்து அந்த நிலத்துக்கேற்ற பலனை அடைகின்றான். ஆகவே நாம் கடவுளை கும்பிட்டு சும்மா உட்கார்ந்துருந்தால் நமக்கு சோறு கிடச்சிடும், பணம் கிடச்சிடும் நம்ம நினைக்கவே கூடாது. கடவுள் பக்தி ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்முடைய உழைப்பும் நம்முடைய கடமையும் அது ஒரு பக்கம் செய்யணும். அப்படி செய்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஓம் சக்தி. అమ్మ అనుగ్రహం కావాలి అంటే మన బంగారు అమ్మ తెలుగు యూట్యూబ్ ఛానల్ని తప్పక సబ్స్క్రైబ్ చేసుకోండి. అమ్మ చూపే మార్గాన్ని అనుసరించండి.